ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட வந்து 7th ஸ்டாண்டர்ட் டாபிக் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து 8th இருந்து பார்க்கலாம். மழைப்பொழிவு. ஸோ இந்த பாடலை வந்து இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் தான் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. நூற்குறிப்பு பார்க்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு. ஆக்சுவலி நம்ம சொல்லும் போதே நம்ம என்ன சொல்லிக்கலாம், கவியரசு கண்ணதாசன். அப்போ தான் அந்த அடைமொழியும் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். கவியரசு கண்ணதாசன். கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்கள். ஸோ வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள்னாவே ரொம்ப ஃபேமஸ். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். கொஷினில் வந்து இயேசு காவியம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. இயேசு காவியம் அப்படின்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். இந்நூலில் உள்ள மழைப்பொழிவு அப்படின்ற பாடல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மழைப்பொழிவு அப்படின்ற பெய்யக்கூடிய மழை கிடையாது, குன்று மலையை வந்து குறிக்கக்கூடிய மலை. ஸோ இதில் இயேசு பிரான் வந்து என்னென்னலாம் சொல்கிறாரு, இது ஏதாவது தியரி பார்ட்டில் ஏதாவது நமக்கு கொஷின்ஸாக கேட்கலாம். இதில் வந்து லைன்ஸ் மேற்கோள்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் இதில் ஏதாவது பொருளில் வச்சு ஏதாவது வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பாடலும் பார்த்துட்டு போயிடலாம். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். அதாவது இயேசு பிரான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமைதியாக இருக்கிறவங்க, சாந்தமாக இருக்கிறவங்களுடைய பண்பு, அந்த பண்பு கொண்டவர்கள் வந்து பேறு பெற்றவர்கள். அவங்க வந்து ரொம்ப வந்து பேறு பெற்றவர்கள். அந்த உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உரியது. தரணி அப்படின்னா வந்து உலகம்னு அர்த்தம். ஸோ இந்த உலகம் முழுவதும் வந்து அவர்களுக்கு உரியது. அவர்கள் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். மாந்தர் மனிதர்களுக்கு என்ன தேவை? அமைதி தான் தேவை, கருணையான உள்ளம் தான் தேவை அப்படின்னு சொல்லி இயேசுபிரான் கூறுறாரு. அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். ஸோ வந்து அந்த பண்பு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன, மண்ணையும் ஆளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும், விண்ணையும் ஆளக்கூடிய மகத்துவம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜாதிகளாலும் பேதங்கள் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். ஸோ ஜாதி மதம் பேதம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாரும் வந்து அதை நம்பும் போது நம்ம எல்லாருமே வந்து அமைதியாயிரும். தர்மம்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்காரு, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஸோ அதை நினைக்கும் போது எல்லாரும் வந்து ஒன்றிணைகிறாங்க. ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். ஸோ பொருள் ஈட்டுறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு அறம் இருக்கணும். நான் ஒரு இட்லி கடை தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அதில் ஒரு அறம் இருக்கணும். நான் வந்து சின்னதாக ஒரு தொழில் தான் செய்கிறேன் அப்படின்னாலும் அந்த பொருளாதாரம், அந்த பணம் சம்பாதிக்கிறது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா அறம் இருக்கணும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். உயர்வு தாழ்வுன்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு வாழ்வை வந்து நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். இரக்கம், கருணை உடையவங்க வந்து பேறு பெற்றவங்க. இங்கே வந்து சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இங்கே வந்து தத்துவம் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இயேசுபிரான் சொன்னார்னு சொல்லி டைரக்டாக சொல்கிறாங்க. என்ன, இரக்கம் உடையவர், மற்றவங்க மேலே இரக்கம் உடையவங்க பேறு பெற்றவங்க. அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர். பாருங்க, இரக்கம் காட்டினா கருணை. இப்போ நாம மற்றவங்க மேலே இரக்கம் காமிக்கிறதுனால கடவுள் வந்து மேலே இருந்து நம்ம மேலே இரக்கம் காட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஆசைப்பட்டு ஆசையில் போய் நம்மளோட மனம் விழுந்தால் நம்மளோட வாழ்க்கை வந்து பாலைவனமாயிரும். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். அதுவே அவர் வந்து தூய மனதோட தூய மனநிலையில் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சோலைவனமாக, மலர் சோலைவனமாக வந்து காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய் உறவு. அதாவது தன்னையும் வாட்டி பிறரையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், துன்பப்படுத்துருவோம். அதெல்லாம் வந்து அந்த சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் என்னோட நாடு உன்னோட நாடு அப்படின்னு சொல்லி வேற்றுமை பாராமல் நம்ம வந்து வாழணும். அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான உறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இமைக்கும் போதில் 1000 போட்டு எத்தனை வீண் கனவு. ஸோ ஒரு நிமிஷத்தில் நம்ம எத்தனை கனவு காண்றோம். எதையோ ஒரு பொருளை பார்த்தா
அதை வச்சு நாம் நிறைய கனவுகளை வந்து காண்றோம். இது எல்லாமே வந்து வீண் கனவு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. ஸோ இதை வந்து நம்ம பண்ணாமல் மனதை அமைதியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உயர்ந்ததாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இப்போ இந்த மேற்கோள்களில் வந்து கேட்க போகிறது இல்லை, பட் ஆனால் ஏதாவது லைன்ஸில் கொடுத்துட்டு கேட்கலாம். சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவமானதுன்னு சொல்லுவோம், சிறப்பு. பேதங்கள் அப்படின்னா வேறுபாடு. தாரணி அப்படின்னா உலகம், தத்துவம், உண்மை. இரக்கம் அப்படின்னா கருணை. ஸோ இது அப்படியே ஒரு டைம் அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வந்து கேட்டிருக்காங்க, மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுவது டேஷ் என கண்ணதாசன் அவர்கள் கூறுகிறார். இதெல்லாம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது டேஷ் என இயேசு காவியம் கூறுகிறது. அப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு அந்த பாடலினுடைய பொருள் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ பொறுமை வேணும்னு சொல்கிறாரு. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும். சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். விண்ணையும் ஆளுவாங்க, மண்ணையும் ஆளுவாங்க அப்படின்னு சொல்லி பாடலை சொல்லியிருக்காங்க. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம்னா கருணை. ஸோ இந்த லெசன் ஒரு சின்ன லெசன் தான். நெக்ஸ்ட் ஒன் தன்னை அறிதல். ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு காகத்தோட கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டையிட்டுரும். அந்த முட்டையில் அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிச்சு அது தன்னுடைய காகமாகவே நினச்சிட்டு அது வந்து இது இருக்கும், அது வந்து வாழ ஆரம்பிக்கும். ஸோ அவங்கள மாதிரி நம்மளால் கூவ முடியலையே அப்படின்னு சொல்லி அது வருத்தப்படும். அந்த லைன்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குயில் ஒன்று காக்கையின் கூட்டையில் முட்டையிடுகிறது. முட்டையில் இருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையை போலவே கரைய முயல்கிறது. ஸோ காக்கான்னு கத்துறதுக்கு குயில் முயற்சி பண்ணுது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தனியாக போய் வாழவோ அஞ்சுது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது. ஸோ குயில் கூவுறது தான், காக்கா கரைகிறத விட குயிலினுடைய அந்த குக்கு சவுண்டு வந்து ரொம்ப அழகானது. ஸோ அதனுடைய ஆற்றல் அதுக்கே தெரியல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னம்பிக்கையுடன் வந்து வாழ தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பதே கவிதையினுடைய உட்பொருள். ஓகே, இது வந்து எழுதினவங்க பிருந்தா அப்படின்ற புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை வந்து எழுதியுள்ளார். இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற நூல்ல இருந்து இந்த காகம் குயில் வச்சுன இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. கூடு கட்ட தெரியாத பறவை எது அப்படின்னா குயில் தான். குயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்ட தெரியாது. நெக்ஸ்ட்டு கண்ணியமிகு தலைவர். கண்ணியமிகு அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா காயித்தே மில்லத் அப்படின்றவரை வந்து சொல்லுவாங்க. அந்த அடைமொழியால் வந்து இவரை வந்து சொல்லுவாங்க காயித்தே மில்லத் அப்படின்றவர். ஸோ இவரை பற்றினது தான் இந்த பாடல். இவர் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க வந்து விடுதலை போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அறிமுகம் செய்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கம் வந்து அறிமுகமாகுது. அப்போ வந்து அவருடைய பேச்சினால் வந்து நிறைய பேர் வந்து தூண்டப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்றாங்க. அதில் இந்த காயித்தே மில்லத் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த இந்த எங்கே படிச்சுட்ருக்காரு, திருச்சியில் தூய வளனார் அப்படின்ற காலேஜில் படிச்சுட்ருக்கிற இந்த காயித்தே மில்லத்து வந்து என்ன பண்ணுறாரு, கல்வியை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து சேர்றாரு. ஸோ கொஷின் புக் பேக்லேயும் இது இருக்குது. எந்த இயக்கத்தில் சேர்ந்தாருன்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. காந்தியடிகளினுடைய ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இவர் ரொம்ப எளிமையாக வாழ்கிறாரு. அதாவது கார்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப வந்து எளிமையான ஒரு தலைவராக வந்து இருக்கார். ஆடம்பரமற்ற ஒரு திருமணம், அதாவது தன்னோட மகனுக்கு கூட சின்னதாக ரொம்ப சிம்பிளாக வந்து திருமணம் செய்வார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக, மணக்கொடை வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடிய அந்த திருமணங்களில் நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு. ஸோ இதை கொடுத்துட்டு கூட யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். யார், காயித்தே மில்லத்து. அடுத்து இதெல்லாம் சும்மா ஸ்டோரி மாதிரி இருக்கும். அவருடைய நேர்மை. போஸ்ட் கார்டில் வந்து ஸ்டாம்ப் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டார். தன்னுடைய பர்சனல் விஷயங்கிறதுனால கடையில் வாங்கி வந்து யூஸ் பண்ணுவார். அது வந்து அவருடைய நேர்மைக்கான இதுன்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க.
பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான், அதாவது நாடாளுமன்றத்தில் எந்த மொழி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் மொழிகள்னு தோன்றும் போது திராவிட மொழிகள் தான் ஃபஸ்ட்டு தோன்றுச்சு. அதனால் அதுதான் வந்து பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஸோ இது வந்து மேற்கோள்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். இதை வந்து அவர் எங்கே சொல்கிறாரு அப்படின்னா இந்த நாடாளுமன்ற இதில் வந்து நாடாளுமன்ற அந்த கூட்டத்தில் வந்து சொல்கிறாரு. பாருங்க, போர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து எப்போ போர் நடந்தது அப்படின்னா 1962 வந்து போர் மூண்டது. அப்போ தன்னோட மகனை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போருக்கு வந்து அனுப்புகிறாரு. அப்போது இருந்த முதன்மை அமைச்சர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. நான் வந்து என்னோட பையனை வந்து அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடிதம் எழுதுறாரு. கொஷினில் வந்து காயிதே மில்லத் எந்த முதன்மை அமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதினார், தன் மகனை வந்து போருக்கு அனுப்புறதா வந்து யாருக்கு வந்து கடிதம் எழுதினார்னு கொஷின் கேட்கலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்து 1962. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து முதன்மை அமைச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஓகே, இந்த கண்ணியமிகு காயிதே மில்லத்துடைய இந்த இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில். அவருடைய முழு பெயர் வந்து முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லி அழைத்தனர். காயிதே மில்லத் அப்படின்றது ஒரு அரபு சொல். ஸோ காயிதே மில்லத் அப்படின்றது ஒரு அரபு சொல். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்றது தான் அதனுடைய பொருள். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். அதாவது தமிழக அரசியல் வானத்தில் கவ்வி இருந்த இருளை அகற்ற, அதாவது அந்த கருமையான அந்த இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக வந்தவர் தான் இந்த காயிதே மில்லத். பொருள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. இஸ்மாயில் அவர்களை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். ஸோ வந்து என்ன பதவியில் இருந்திருக்காரு? சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. எந்த ஆண்டு? 46 52 வரைக்கும். இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு யாருடைய தலைமையில்? அம்பேத்கர் தான் அந்த வரைவு குழு தலைவராக இருந்து எல்லாத்தையும் பண்ணார். ஸோ அந்த அரசியல் அமைப்பு உருவாக்க தலைவராக அதில் உறுப்பினராக இருந்து செயலாற்றியவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப. ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த லைன் கொடுத்துட்டு பழமொழியா புதுமொழியா அந்த மாதிரி முதுமொழியான்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஸோ கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்றது ஒரு முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்வி நிலையங்களை வந்து உருவாக்குறாரு. திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். ஸோ கேரளாவில் ஃபரூக் கல்லூரி, இங்கே திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜமால் முகமது கல்லூரி. ஸோ கனிம வளங்கள், இந்திய நாட்டினுடைய கனிம வளங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து எடுத்துரைக்கிறாரு. இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. ஸோ இவர் விளக்கி கூறினதுனால நிறைய திட்டங்களையும் வந்து அவங்க வெளியிட்டாங்க. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர். காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல். இது வந்து அரபு சொல். இதனுடைய பொருள் சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு சேர்றாரு. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காயிதே மில்லத் எங்கே பேசுகிறாரு அப்படின்னா நாடாளுமன்ற அவையில் தான் வந்து பேசுகிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைப்பாடம் தான். இதில் ஒன்றும் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பின்னாடி
நூற்குறிப்பு பாருங்கள். பாவண்ணன் அப்படின்றவர் தான் வந்து இந்த பயணம் அப்படின்ற அந்த சிறுகதையை வந்து எழுதியிருக்காரு. சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார். கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்னட மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்து நூல்களை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பாவண்ணன். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு ஓரலாக படித்தா போதும். ஸோ ஓகே, இலக்கணம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து இந்த லெசன் 3 வந்து ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.